அவங்க வந்துட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது? எதுக்கு நீ பயப்படுற? நம்ம தான் தோட்டத்துல இருக்கிறோமே, அவங்க இங்க பார்க்க முடியாது. ஆனா மாடி மேல சேகர் இருக்கான், அவருக்கு தான். சேகர், என் கரு பெரியவர் வராரா, இங்க போய் மறைஞ்சுக்க. ஏண்டா அப்படி பதற? பரவாயில்ல, சும்மா அவன் டேஞ்சர் வருதுனா. அவரு வெறுங்கையோட வரல, கையில துப்பாக்கி தூக்கிட்டு வராது, சுட்டாலும் சுட்டு போவாரு. அப்படியா? சரி, டேய் நீ நின்னு பாட்டு. என்ன சுட்டு விட்டா? உன்னை ஏன்டா சுடுவாரு? நீதான் இந்த வீட்டுக்கு வருங்கால மாப்பிள்ளையாச்சே. பாரு, நீ சும்மா வாய் மட்டும் ஆசை, நான் பாடுறேன். டேய் டேய், அநியாயம்டா, அக்கிரமண்டா. ஏய், ஆபத்துக்கு பாவம் இல்லடா. என்ன தெரியுமா இது? கண்ணு, நீ சொன்னது உண்மை இல்ல, ஒரே ஷாட், நீ ஆல் அவுட். என்னங்க சுமாரு. ஆகாய வீதியில் அந்தோ மின்னல் மின்னுதே, ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு எடுக்குதே, ஆனந்தத்தை கெடுக்குதே. ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு எடுக்குதே, ஆனந்தத்தை கெடுக்குதே. ஆகாய வீதியில் அந்தோ மின்னல் மின்னுதே, ஆபத்து வருகிறதென்றே அடாத மழையிடு எடுக்குதே, ஆனந்தத்தை கெடுக்குதே. இல்லங்க, அட மிஸ்டர் கைலாசம், நினைக்கணா மாப்பிள? எங்க எங்க டேய், என்னடா வளர? ஆஜி டைம் உனக்கு. கண்ணை மூடு, கடவுள் நினைச்சுக்க. எதுமா எதுமா என் கண்ணால பார்த்தேன். எதுமா இன்னும் போய் பேசுறேன்? என் கண்ணால நான் பாக்கல, என் கண்ணை விட உன் கண்ணு வசதியா? போகட்டுங்க, பாவம், ஏதோ தெரியாதனமா சொல்லிவிட்டான். சரி, அம்மா சொன்னாங்க, உன்னை விட்டுட்டேன். போயிட்டு போ. வாயடா, உழைக்க தெரியாதவன. ஆமா, என்ன கலாட்டா? அதுல மாப்பிள, சரோஜாவும் அந்த சேகரம் பாடிட்டு இருக்காங்கன்னு எங்கிட்ட வந்து சொல்றாங்க. அதுவும் எங்கிட்ட என்ன திமிரு இவனுக்கு? மாப்பிள, உங்க பாட்டு ரொம்ப பிரமாதம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த ராத்திரி டைம்ல, அதுவும் இந்த பனியில பாடிட்டு இருக்கிறது மாத்திரம் எனக்கு பிடிக்கவே இல்ல. உங்க அப்பா கிட்ட எழுத போறேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லி. இவருக்கு என்ன ஆகார கோளாரா? மாப்பிள, அத்தே, இவ்வளவு நல்ல பாட்ட பாதியில ஏன் நிறுத்திட்டீங்க? பூர்த்தியா பாடி முடிச்சுட்டாங்க. சரிதான், இதுக்கு ஆகார கோளாறு தான். ஐயா, பாட்ட ஏன் பாதியோட நிறுத்திட்டீங்க? நல்லா பூர்த்தியா பாடி முடிச்சிட்டு வாங்க, நான் வரேன். ஹலோ, யாருங்க நீங்க? ராங் நம்பர் பிளீஸ். மீனா மீனா மீனா, நான் தான் நான் தான். நான் தான். இருதயத்தை கேளு, அது சொல்லும். அது இப்ப இங்க இல்ல. கரெக்ட் மீனா, ரொம்ப கரெக்டா சொன்னேன். உங்க என்ன என்கிட்ட இருக்குதே? அப்படியா? அத காணோம்னு நான் தேடிட்டு இருக்கேன். உங்ககிட்ட தான் இருக்கா? இந்தாங்க, மரியாதையா அதை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுவேன். மீனா மீனா மீனா, அப்படி ஒண்ணும் செய்துப்படாத, நான் கொடுத்துடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் நம்ம காதல் பூங்காவுக்கு வந்தீங்கன்னா. அது இங்க இருக்கு காதல் பூங்கா? அதான் உங்க வீட்டுக்கு பக்கத்து ஓட்டம். ஐயோ, வேலையை விட்டுட்டா வர்றது? மீனா மீனா, வாழ்க்கையில இத மாதிரி சந்தர்ப்பம் ஒன் டைம் தான் கிடைக்கும், அதை பயன்படுத்தாம விடவே கூடாது. இன்னைக்கு சாயந்தரம் பூங்காவுக்கு வந்தீங்கன்னா அதுல எவ்வளவு லாபம் இருக்குங்கிறது அங்க வந்த உடனே தான் தெரியும். உன் ஹிருதயத்தோட என் ஹிருதயத்தையும் சேர்த்து கொடுத்துருவேன். வரியா? என் கண்ணு இல்ல, என் தங்கம் இல்ல, என் பொண்ணு இல்ல. சும்மா இருங்க, சாயந்தரம் வரேன். மை டியர் மீனா, ஓ ஐடியா என்ன? கண்ணே மை டியர் மீனா, ஐடியா என்ன? வதைப்பதுதானா, என்னை வதைப்பதுதானா? மை டியர் சாரு, நீ யோசிச்சு பாரு. ஆஹா, மை டியர் சாரு, யோசிச்சு பாரு. வதைப்பது யாரு? சும்மா வதைப்பது யாரு? காதலை கண்ணாலே காட்டியே மண் மேலே வேதனை தந்தன்னை வெறுப்பதும் எதனாலே? சோதனை செய்தாலே தாங்காது இனிமேலே,
சோதனை செய்தாலே தாங்காது இனிமேலே சொல்லாலே அம்மாடி கொல்லாதே நல்லாலே மைடியர் மீனா ஓ ஐடியா என்ன ஜாலியாய் வாழலாம் சரியன்னு சொல்லு வீட்டுக்கு எஜமானி ஆக்குவேன் உன்னே பெரும் பேச்சு பயனாக எண்ணாதே என்ன மைடியர் மீனா ஓ ஐடியா என்ன வதைப்பது யாரு சும்மா வதைப்பது யாரு நீங்க ஏன் இப்ப தீர்றீங்க? பாம்பு போயிடுச்சுங்க, பாம்பு போயிடுச்சுங்க. ஆமாடா பாம்பு போயிடுச்சா? ஏம்மா என் தாயே என்ன நீ காப்பாத்தனமா? 7 ஜென்மத்துக்கு நான் இதை மறக்க மாட்டேமா, மறக்க மாட்டேன். நீங்க கூட தான் மிஞ்சி ஒரு தடவை என்ன காப்பாத்திருக்கீங்க. அடே அது அப்படியே ஞாபகம் வச்சிருக்கிறியே, நீ நல்ல நன்றி உள்ளவா. நான் இப்பவே எங்க அப்பா அம்மாவுக்கு லெட்டர் எழுதி உனக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்றேன். ஐயோ அவர் மகா முரடன் ஆச்சுதே. வேண்டாம், நானே ஆசீர்வாதம் பண்றேன். நீ வாழ்க வாழ்க வாழ்க. ஏண்டா அந்த மார்த்தாண்டம் பிள்ளையோட பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடா ஆச்சேதுன்னு? எனக்கு இஷ்டம் இல்லப்பா. ஏன், எதுக்கு, என்ன பண்றடே? என்ன காரணம்? அந்த பொண்ணு என்ன உன்னை விட அழகுல குறைச்சலா, பணத்துல குறைச்சலா, இல்ல அவங்களுக்கு தான் அந்தஸ்து இல்லையா? என்னடா இப்படி பாக்குறிய? வேண்டாங்கிறதுக்கு என்ன ரீசன்? இல்லப்பா, சொத்தோட பொண்ணுங்க வந்தா தலையில ஏறி உட்காந்துக்குவாளுங்க. டே 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 வாய மூடுறா. எதையாவது சொல்லி என்னை ஜெயிக்கலாம்னு பாக்குறியா? உங்க அம்மா கூட தாண்டா வர்றப்ப ரொம்ப சொத்தோட வந்தா என் தலைமையிலேயே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கா. கீழே தானடா நிக்கிறா. எல்லாரும் என்ன போல நல்லவங்களா இருப்பாங்களா? அடியே நீ நல்லவ, அப்ப உன்னை விட அந்த பொண்ணு 1000 மடங்கு நல்லவ. வெரி குட் கர்ல். அது என்னமோ நிஜம்தாண்டா கைலாசம். நீ சரின்னு தலையாட்டப்பா. எனக்கு இஷ்டம் இல்லம்மா. டேய், உன் இஷ்டத்தை பத்தி எனக்கு கவலை இல்லடா. டோன்ட் கேர். நான் யார் தெரியுமில்ல? மகா முரடன். மரியாதையா நீ சரின்னு ஒப்புக்கிட்டா சரி, இல்ல அப்புறம் என்ன செய்யணும் எப்படி செய்யணும்ன்றது எனக்கு தெரியும். வாப்பா வா. இந்த பாரு, நீ எங்கடா போற? காலேஜுக்கு போறேன்ப்பா. எப்படா வருவ? சாயந்தரம் 4:30 மணிக்கு வந்துருவேன். 5 மணிக்கு டென்னிஸ் இருக்கு, 6 மணிக்கு ஃபுட்பால் இருக்குது, 7 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், 9 மணிக்கு டின்னர் இருக்குது. அட்லீஸ்ட் நைட்டு 1 மணி ஆகும்ப்பா. 2 மணிக்கு நீ வந்தாலும் சரி, 3 மணிக்கு நான் கேட்டுட்டு 4 மணிக்கு தூங்கிட்டு 5 மணிக்கு நான் புறப்படுறேன். ஆகவே இன்னைக்கு நீ எனக்கு ஒரு முடிவு சொல்லி ஆகணும். நான் யார் தெரியுமில்ல? மகா முரடன். என் பேச்சை கேட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டே பிழைப்பேன், இல்ல என் ஆஸ்தி பூராவையும் திருப்பதி வெங்கடேஸ்வரனுக்கு வில்ல எழுதி வச்சு விடுவேன், இல்லன்னா மலை மேல பெரிய சத்திரம் கட்டி வச்சு விடுவான். ஆமா. ஐயோ, எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதுல அந்த ஏழுமரியா விஷயத்துல சொல்லிட்டு செய்யாம இருக்கப்படாதுங்க. அடியே, இவனுக்கு செல்லாத காசு கூட தர மாட்டேன். அப்புறம் இவன் தெரு தெருவா கோவிந்தா தான் போடணும். ஏய், கேட்டுக்கிட்டியாரா? போ. ஏன் தம்பி நீ எங்க போற? நில்லு. டைம் ஆச்சுங்க. ஆமா, நீங்க படிக்கிற படிப்புக்கு டைம் ஆச்சா? டைம். இந்த பாரு, இந்த பையனுக்காக எத்தனை 1000 ரூபாய் அழுது இருப்பேன். ஆமா. எதுக்காக அழுத?
இவன் படிச்சு பெரிய உத்தியோகம் பார்க்க போறான்னா ஏதோ நம்ம பேச்சு கேட்பான், 4 காசு ஜாஸ்தியா வரதட்சணை வரும் அப்படின்னு தானே 1000 அழுதேன். ஆமா ஆமா, அதுக்குதான் அழுதுங்க. இப்ப என்னடா அப்பேற்பட்ட மார்த்தாண்டம் பிள்ளையோட பெண்ணையே கட்டிக்க மாட்டேங்கிறானே, இவனை என்ன செய்யறது இல்ல என்ன செய்யறதுங்கிற. ஒருவேளை அவன் மனசுல வேற யாரையாவது பண்ணிவிட்டானா என்ன? சொல்லு சொல்லு. எனக்கு எப்படிங்க தெரியும்? தெரியும், உனக்கு நல்லா தெரியும். 24 மணி நேரமும் அவனோட கூடவே இருக்கிறவன் நீ. உனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்? சொல்லு சொல்லுப்பா. யாருகிட்ட சொல்ல போற? எங்கிட்ட தானே சொல்ல போற, சும்மா சொல்லு. அப்படி யாரும் இல்லைங்க. இல்லன்னா ஏன் இந்த கல்யாணத்தை வேணாங்கிறான்? இந்த பாரு, ஒரே பேச்சு சொல்றேன். நான் யார் தெரியுமில்ல? மகா முரடன். இந்த கல்யாணம் எப்படி நடந்தே தீரணும். அவன் காலை உடைச்சாவது கல்யாண மனையில உட்கார வச்சு நடத்தியே தீருவேன். இந்த சங்கதி அவங்கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்கச்சு. நானா? ஆமா, நீதான். ஏன் சிநேகிதன் இருக்கிறது எதுக்காக? சினிமா பாக்குறதுக்கும் சீட்டு ஆடுறதுக்கும் தானா? சரிதாங்க, சொல்லி பாக்குறேன். பாக்குறேன் கேக்குறேன்னு சொன்னா நடக்காது. அப்புறம் நான் யார் தெரியுமில்ல? தெரியுங்க. யாரு? மறுடன். மகா முரடன். ஜாக்கிரதை. வாட்ஸ் ராங் வித் மிஸ்டர் கைலாசம்? ஒரு ராங்கா உடம்பெல்லாம் ராங்கு. என்ன வலியா? எந்த இடத்துல? பயத்துல. வயிற்று வலியா? சரி வாங்க பார்க்கலாம். உட்காருங்க. சொக்காயா இருக்கிறீங்க? படுத்துங்க. அப்படி வயத்து வலி தானே? தெரியுதாப்பா, படுத்துக்கப்பா. டெஸ்ட் பண்ண வேண்டாமா? இங்கயா? அங்கதான் இருந்தது. இப்ப அங்க இருந்து எங்க போயிருக்கு. என்னப்பா அது? அம்மா இந்த இடத்துலயா? அங்க இல்லையே. இல்லையா? அங்க இல்லையே. ஆமாப்பா. டாக்டர், பாடா பாடா பாடா. ஏன்பா நீ சாப்பிடுற சாப்பாடு ஜீரணமாகுதா? ஐயோ, நான் எங்க சாப்பிட்டேன் ஜீரணம் ஆகுறதுக்கு? சாப்பாடு கண்டா இருக்குதே. இந்த இடத்துல வலின்னு சொன்னேன். ஆமா ஆமா, அங்கதான் அங்கதான். ஊசியால குத்துற மாதிரி இருக்கா? ஆமா, ஊசியால குத்தினாலும் பரவாயில்லையே. கோணி ஊசியால தைக்கிற மாதிரி இருக்குதே. ஆமா, நீ வாந்தி எடுத்தியா? வாந்தி ஒரு தடவை வாந்தி எடுத்தேன். அப்படியா? ஒரு தடவை வாந்தி எடுத்தேன். அப்போ உன்னை இன்பேஷண்டா நான் சேர்த்துக்கிறேன். ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? ஐயோ, அப்பா அம்மா அவங்க எதுக்கு? ஒண்ணு இல்ல, இது ஆபரேஷன் செய்ய வேண்டிய கேஸ். அவங்க பக்கத்துல இருந்தா நல்லது பாருங்க, அதுக்காக தான். ஐயோ டாக்டர், அது ஆபரேஷன் வேணா, உங்க கோ ஆபரேஷன் தான் தேவை. அதெல்லாம் நிச்சயம் இருக்கப்பா, அதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். இந்த ஆஸ்பத்திரியிலே கொஞ்ச நாள் இருக்க வேண்டியிருக்கு. என்ன? நான் இருக்கிறேன். நர்ஸ், இவரை ரூம் நம்பர் 7 கொண்டு போய் சேர்த்துருங்க. ப்ளீஸ் கெட் அப். நானே வரேன். நான் வரேன். இதான் உங்க ரூம். உட்காருங்க. அப்படி இப்படி அசையாம ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. படுத்துக்கோங்க. அப்புறமா வந்து பார்க்கிறேன். ஆகார வசதி அதெல்லாம் வேற நர்ஸ் கவனிப்பா. நான் வரேன். அம்மா, ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட்டை. உங்க பேர் கைலாசம் தானே? இப்ப நரகம். That's good. That's good. மருந்து சாப்பிடுங்க. சிஸ்டர், கொஞ்சம் தயவு செய்து வெளியில போறீங்களா? ஏன்? எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. Don't worry. Come on. சிஸ்டர், எனக்கு பொண்ணு வாந்தி வரல. வரல. That's good. ஆமா, மருந்து சாப்பிடுங்க. மருந்தா? எனக்கு மருந்து வேண்டாம் சிஸ்டர். அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மருந்து சாப்பிடுதா தீரணும். இப்ப மருந்து சாப்பிடலன்னா என்ன செய்வீங்க? பலவந்தமா குளிக்க வைப்போம். இருங்க சிஸ்டர், நீங்க கையை உடைச்சு விடாதீங்க. மருந்து சாப்பிடணும் அவ்வளவுதானே. அப்பா, இந்த கையை கொஞ்சம் எடுத்துங்க. கொஞ்சம் எடுத்துங்க. முழுங்க. That's good. இனிமே இப்படி செஞ்சா டாக்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன், தெரியுமா? Take rest. ரெஸ்டா இது? அரெஸ்ட். அட கைலாசம், கஷ்டமே தெரியாத உனக்கு எத்தனை கஷ்டம்டா. இங்க வந்து இதெல்லாம் தூக்குறேனடா. எப்பா ஏய் கைலாசம்,
என்னடா இது? யாருக்கும் தெரியாம ஆஸ்பத்திரியில வந்து கிடக்குறீங்க. திடீர்னு உன் உடம்புக்கு என்னடா வந்தது? இது கல்யாண கோளாறு பிரதர், கல்யாண கோளாறு. சரி. பாத்தியில்ல எங்க அப்பா அம்மா செய்யற கொடுமைய, அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு வழி தெரியல, இங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறேன். நீ ஒளிஞ்சுக்கிட்டா மட்டும் உன்னை விட்டுடுவாங்களா? போடா போ. போய் தைரியமா இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம் சொல்லு. ஆறாவன் இவ்வளவு தைரியமா சொல்றதா தான் நான் ஏன்டா இங்க வந்து ஒளிஞ்சுகிட்டு இருக்கணும்? எங்க அப்பனும் முரணை. முரணை என்னடா மகா முரணை. எங்க அம்மா ஒரு முரடி. இவங்க 2 பேருக்கு இடையில இடையடி உழுந்து பல்லு உடையாம தான் இருக்கிறேன். பின்ன எப்படி இந்த பிரச்சனை தீர்றது? ஏப்பா நீ தாண்டா தீர்த்து வைக்கணும். இந்த கல்யாணம் நடக்காதபடி செய்து விட்டேன். உன் பேரை நினைச்சு மாசத்துக்கு ஒரு தடவை உண்ணாவிரதம் இருப்பேன்டா, உண்ணாவிரதம். நல்லா இருக்குதா இந்த வம்பு? அவங்களோ ஒத்துக்க வைக்கணுங்கிறாங்க, நீயோ தப்பிச்சுக்கணுங்கிற. உங்க 2 பேருக்கு நடுவில் நான் என்னடா செய்யறது? ஏய், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ என் காதுல போடாத. இந்த கல்யாணம் நடந்துச்சுது, மீனா 2வது தடையா தற்கொலை செய்துக்குவான். ஏய், ஏன் முகத்தை பார்க்கலன்னாலும் மீனா முகத்தையாவது பார்த்து இந்த ஏற்பாட்டை செய்யடா. நீ நல்லா இருப்படா. ஏய் ஏய் சேகர். மிஸ்டர் சேகரா? மீனா என்னாச்சு? பதில் கொடுத்தாளா? இல்லைங்க, கடிதத்தை படிக்கவே இல்லை, கிழிச்சு போட்டுட்டான். கிழிச்சு போட்டாளா? ஏதாவது சொன்னாளா? ஒண்ணும் சொல்லல. வழக்கம் போல மௌனம். அவ மனசுலதான் என்ன இருக்கு ஒண்ணுமே புரியலீங்க. சேகர், என்னடா நீ பாட்ட புறப்பட்டிய? எனக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லிட்டு போடா. ஏப்பா என்னை எப்படியாவது கரையேற்றிடுறா, உனக்கு புண்ணியமா போகுது. அதுக்காகத்தான் இவ்வளவு சிரமப்படுறேன். விடியறதுக்குள்ள எல்லாம் சரி. குட் மார்னிங். டாக்டர் இருக்காருங்களா? இல்லைங்க, வெளியே போயிருக்காரு. என்ன சமாச்சாரம்? வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு தப்பிச்சுக்கிட்டு வந்துடுது. அது இங்க எங்கேயாச்சும் இருக்குதான்னு என்கொயரி பண்ண வந்திருக்கு. எதுக்கும் ஒரு தடவை பாத்துடுறீங்களா? பாருங்க. என்னங்க? போலீஸ் போலீஸுங்க. இங்க வராங்க. பெண்ணிக்கிட்டே இருந்து இல்ல படுத்து ஐயா அம்மா, அம்மா ஆண்டாடு ஆண்டாடு. ஐயா ஐயா ஆண்டாடு. அடி அம்மா, பத்தினின்னு பேர் எடுத்து என்ன தேடிய ராசாத்தி, நான் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே படுக்கையில படுத்துட்டியே. எட்டி நின்னு சிரிச்சவள நான் கிட்ட இருக்கையில இப்படி என்ன விட்டுட்டு போறா? அம்மா ஆண்டாடு, உன்னை இப்பவே கூட்டிட்டு போறது வரலையா? நாங்க வேற விஷயமா வந்திருக்கோம். ஆண்டாடு 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 ஆண்டாடு. தைரியமா இருங்க ஐயா. நான் எப்படியா தைரியமா இருக்கிறது? முரட்டு பிள்ளைங்க 2 பெத்து விட்டுட்டு இப்ப இப்படி மூச்சை விட மறந்துடுவா போல இருக்கு ஐயா. ரொம்ப பரிதாபமா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்க தைரியமா இருக்கியா? நீங்க தைரியமா இருந்தாதான் அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருக்கும். நான் போய் டாக்டர் அனுப்புறியா? நீங்க தைரியமா இருக்கியா? அடியம்மா வந்தவங்க போயிட்டாங்க. அடியா வந்த கிளியா என்னைய படுத்து அழைச்சா எழுந்து. குட் மார்னிங் சார். என்ன வேணும்? எனக்கு ஒண்ணு வேண்டாம் சார். 7ஆம் நம்பர் ரூம்ல இருக்க பேஷண்ட்டுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு சார். அப்போ போங்க சார். மீனா, இந்த போலீஸ்காரங்களுக்கு பயந்துகிட்டு ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறது பெரியவங்களுடைய தொல்லை. இதெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. வா, இந்த உலகத்தை விட்டு எங்கேயாவது போயிடுவோம். அம்மாடியோ, அப்படின்னா செத்து போலான்னு சொல்றீங்களா? நம்ம எதுக்கு சாகிறது? இந்த உலகத்தை விட்டு வேற உலகத்துக்கு போயிடுவோம்னு சொல்றேன். எங்கேயோ செயற்கை சந்திரன் செய்யறாங்களாம். அந்த சந்திரன்ல வச்சு அனுப்புறதுக்கு 2 பேர் தேவையா? ஒரு ஆணு ஒரு பொண்ணு. ஒரு ஆணு ஒரு பொண்ணு. நம்ம 2 பேருமே போவோம்பா. நல்லா சந்தோஷமா ஜாலியா ஆடி பாடிக்கிட்டு நல்லா ஆனந்தமா இருந்துகிட்டு இருக்கலாம். சாப்பாடு கூட வச்சு அனுப்புறாங்களாம். அங்க காதலிச்சுக்கிட்டே இருக்கிறது. வாழ்க்கை பூரா காதலிச்சுக்கிறது தான் வேலையா? அதை விட நமக்கு என்ன வேலை இருக்குதான்? இத பாருங்க, நானு பெண்ணு. சும்மா காதலிச்சுக்கிட்டே இருந்தா உலகம் சும்மா இருக்காது. உலகம் மகா உலகம். இந்த உலகத்துக்கு வேண்டியது என்ன? ஒரு கல்யாணம். கல்யாணத்துக்கு வேண்டியது என்ன? 3 முடிச்சு. அந்த முடிச்ச இப்போதான் நான் போடுறேன். கைலாசம், கொஞ்சம் இருங்க சார். இந்த நோய் தானே உனக்கு? இதுக்கு தான் இவ்வளவு நாடகம் ஆடினியா? இல்ல சார், வந்து போதும். எத்தனை நாளா நீங்க 2 பேரும் இப்படி சரசமாடிக்கிட்டு இருக்கீங்க? மீனா, விக்கில்லாதவன் நினைச்சு பரிதாபப்பட்டு உன்னை இங்க சேர்த்தா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான காரியங்களுக்கு ஆஸ்பத்திரியை உபயோகப்படுத்துற? டாக்டர், இதுல அயோக்கியத்தனம் ஒண்ணும் இல்ல. அவர் என்ன கல்யாணம் செய்துக்க போறார். செய்துக்கார். அவருக்கு என்ன ரொம்ப சுலபமாச்சே? கல்யாணங்கிறது வெறும் 3 முடிச்சு தானே. தேவைப்பட்டா 3 முடிச்சு என்ன 6 முடிச்சு கூட போடுவார். இங்க உன்னையும் கல்யாணம் செய்துக்குவாரு, அங்க சரோஜாவையும் கல்யாணம் பண்ணிக்குவாரு. யாராவது சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பெரிய மனுஷன்? பாட்டி, நீங்க எங்க வந்தீங்க? என்ன செய்யறது? அங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது அநியாயம்னு எடுத்து சொன்னா யாரும் கேட்கிற பாடில்ல. அந்த அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு எப்படி அங்க இருக்க முடியும்? ஏண்டா வேணும்,
நீங்க எல்லாம் இருந்து கூட அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறீங்களா? என்ன செய்யுது பாட்டி? இப்படிப்பட்ட உத்தம சிகாமணிங்க கல்யாணம் செய்யறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்களே. யாரு? இவனா? இவனா சரோஜாவை கல்யாணம் பண்ணிக்க போற? ஏன்பா உனக்கு புத்தி கிட்டி ஏதாவது இருக்கா? ஒரு தடவை கல்யாணமான பெண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்னடா வம்பா போச்சுது? எதா பாட்டி இது? என்ன திட்டுறீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாதே. போதும் போதும், வெக்கம் இல்லாம பேச வந்துச்சு. நீயும் ஒரு மனுஷனா? பாட்டி ராஜா, பாட்டி, இவன் என் ஸ்நேகிதான். இவனை எதுக்காக திட்டுறீங்க? இவனுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இவனுடைய அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தொந்தரவு பண்றாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம இவன் தவிக்கிறான். அப்படியா? எனக்கு என்னடா தெரியும்? வேணு சொன்னா நான் நம்பிட்டேன். பாட்டி, இவரு சேகர் இல்ல? ஆமாண்டா, இவன் தான் ராஜசேகர், உங்க அத்தை மக, நம்ம சரோஜானுடைய புருஷன். எவ்வளவு குழப்பம் நடந்துருச்சு. என்னப்பா அது? இவ்வளவு தொல்லைக்கும் காரணம் நான் தான் பாட்டி. சமாச்சாரம் தெரியாம தங்கையினுடைய மனசை துன்பப்படுத்திட்டேன். புருஷ மனைவியை தெரியாம பிரிச்சுட்டேன். அதனால என்ன வேணும்? இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர்த்துட்டா போச்சு. ஆமா, நீங்க 2 பேரும் ஏதாவது ஆலோசனை பண்ணி எப்படியாவது அந்த அக்கிரமத்தை நிறுத்துங்க. கவலைப்படாதீங்க பாட்டி, என்ன ஆனாலும் சார் இந்த கல்யாணம் நடக்காது. அம்மாடியோ, நான் தப்பிச்சேன். அடே சேகர், இன்னும் கொஞ்ச நேரம் நீ வாய முடியடு சும்மா இருந்திருந்த உங்க பாட்டி என்ன அடி அடின்னு அடிச்சு நொறுக்கி கூடையில அள்ளி இருப்பாங்க. என்ன போகட்டாப்பா. என்ன விடுறா சாமி. நீங்கடா போற? ஓஹோ, நான் பேஷண்டோ. நீ போயிட்டா எப்படி? இப்ப நம்ம ஒரு திட்டம் போடணும். அதுல உம்மோடையும் கொஞ்சம் இருந்தா நல்லது. என்ன? சரி வாங்க, மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். ஓகே, வெரி குட். நம்ம பிளான் படி நாடகத்தை நடத்தி விடுவோம். ஒரு நல்ல முடிவுக்கும் கொண்டுட்டு வந்துருவோம். என்னப்பா? என்ன பாட்டி, நீ நிம்மதியா ஊருக்கு போய் சேர். நாங்களும் கூடிய சீக்கிரம் தம்பதி சகிதமா ஊருக்கு வந்து சேரும். சரிப்பா, ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கணும். இவங்க இந்த பாருங்க, நான் இன்ஜின் டிரைவர், தண்டவாளம் இல்லைனாலும் சரி ஸ்டேஷனுக்கு வண்டி வந்து நிக்கும். நீங்க போங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை, உத்திராட நட்சத்திரம், தனு லக்னம், காலை 7:30 முதல் 9க்குள் பிரமாதமா இருக்கு முகூர்த்தம்னு எங்க புரோகிதர் சொல்லி வச்சிருக்கா. அதை நிச்சயம் பண்ணிக்கோ. என்னங்கிறீங்க? மங்களகரமா நடக்கட்டும். அப்படியே வச்சுக்குவோம் சம்பந்தி. ஃபாதர், ஒரு சின்ன விஷயம். என்ன விஷயம்? நீங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டா கல்யாணம் ஆனதாக அர்த்தமா? ஏன்டா? ஏன்? ஒண்ணுமில்ல, எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அதை எப்படியாவது. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப என்னடா திடீர்னு சந்தேகங்கள்? ஒண்ணு இல்லப்பா, கல்யாணங்கிறது 3 முடிச்சு மட்டும் அல்ல, 1000 பயிர். சபாஷ், நல்லா சொன்ன மாப்பிள்ள. சந்தேகம் இருக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. கேளுப்பா, கேளு. மாமா, அப்படி ஒண்ணும் பிரமாதமான சந்தேகம் இல்ல. இதுக்கு முன்னால உங்க பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அது உண்மையா? அதென்ன பொம்மை கல்யாணம்? நல்லது கெட்டது தெரியாத ஒரு பச்சை குழந்தைக்கு திருட்டுத்தனமா தாலி கட்டினாங்க. அது ஒரு கல்யாணத்துல சேர்த்தியா? என்ன இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே அத்தை. மாமா, இந்த பாரு மாப்பிள்ள, இந்த விவரம் எல்லாம் உங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் ஒத்துக்கிட்டாரு. ஆமாண்டா, அந்த கல்யாணம் ரத்தாய் போனதுக்கு அப்புறம் நமக்கு என்னடா ஆட்சேபனை? அப்பா, ஒரு சின்ன விஷயம். அந்த கல்யாணம் ரத்தானது போல என்னுடைய கல்யாணமும் ரத்தாகாதுங்கிறது என்ன நிச்சயம்? இத பாரு மாப்பிள்ள, நீ திடீர்னு கேக்குற கேள்வி எல்லாம் பார்த்தா இந்த கல்யாணம் கூட ரத்தாயிடும் போல இருக்கு. இத பாரு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. ஆமா. ஐயோ, என்னங்க இது? இவன் இப்படி தலைகீழா திரும்பிட்டா? உங்க கையால அவன் வாயை கொஞ்சம் பொத்துங்க. டேய், உனக்கு புத்தி இருக்குதா இல்லையா? நான் யார் தெரியுமில்ல? மகாமுரடை. ஜாக்கிரதை. அப்பா, நீங்க கோச்சுக்காதீங்க. உங்க சொல்லு போலே கேக்குறேனா, உங்க இஷ்டப்படி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வச்சுங்க. ஆனா நாளைக்கு ஒரு காலத்துல அந்த பொண்ணுடைய ஒரிஜினல் புருஷன் வந்து, இல்ல அந்த பொண்ணுடைய புருஷன் பொண்ணை என் கூட அனுப்புன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. இதெல்லாம் அனாவசியம். எங்க பொண்ணு கல்யாணம் செய்துக்கு இஷ்டப்படுற பட்சத்துல உனக்கு ஒரு ஆட்சேபனை இருக்காது. அதத்தானே நானும் கேக்குறேன். உங்க பொண்ணுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமா? என்னடா அர்த்தம் இல்லாம எல்லாரையும் குழப்பற? இஷ்டம் இல்லாம போனா இவ்வளவு தூரம் நம்மள வரவழைப்பாங்களாடா இடியேட்டு. அது சரிதான்ப்பா. கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு உங்க முன்னால வந்து நின்னு, தாய் தந்தையர்களே, நான் இவரையே திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா என் டவுட் கிளியர் ஆயிடும். அதென்ன மாப்பிள்ள, அது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இத்தனை பேர் முன்னாடி வந்து எனக்கு இஷ்டம்னு எப்படி மாப்பிள்ள சொல்லுவா? நீங்க போய் சரோஜாவை கூப்பிடுங்க. அவ வந்து என்ன சொல்லணுமோ அவர் முன்னாடியே சொல்லட்டும். சரிப்பா. ஐடியா அப்படி சொல்லுங்க. இது சரோஜா, சரோஜா, இதோ வந்துகிட்டு இருக்கா. ஆகட்டும். எவ்வளவு நேரம் நீங்க வேஷத்தை மாத்துறதுக்கு? போலி கல்யாண பெண்ணுக்கு இந்த சிங்காரம் போதும். என்ன அப்படி சொல்ற? அசல் கல்யாண பொண்ணு நீதானே? ஆமா, நீ கல்யாணத்துக்கு கூட இருக்காம போறியே. நான் போகாட்டா முதல்ல உன் கல்யாணமே நடக்காது. இத பாரு, கண்டிப்பா பலகா பண்ணிக்கு வரோம். ஆமா, என்ன கல்யாண பொண்ணை காணோம்? அப்படியா ஓவரா சிங்காரிக்கிறாங்க? தேவையில்லையே, கல்யாண தண்ணிக்கு வச்சுக்கலாமே.
ஒரு எஸ்ஆர் சொல்லிட்டு போறேன். அடே அப்பா, மாப்பிள்ள ரொம்ப அவசரப்படுறாரு. அட, எங்க அப்பா கூட இருக்கிறாரு. மீனாட்சி, சாப்பாட்டுக்கு சீக்கிரம் வந்துடுறமா, விருந்தாளிகள் எல்லாம் வந்திருக்காங்க. சரிம்மா. என்ன கல்யாண பொண்ணு வீட்டுல இருக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? டேய், ஏண்டா உளர்ற? நான் உளரலப்பா. எனக்கு கல்யாணம் பண்ணி தர்றதாக சொன்ன பிறகும் பொண்ணு வீட்டுல இருக்காங்கிற ஒரு சந்தேகம். நான் கொஞ்சம் சந்தேகப்படுறேன். பொண்ணு வீட்டுல இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் மாப்பிள்ள அப்படி சொல்லுங்க. இதோ வரா பாருங்க. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் நல்ல மேட்சா இருக்கு. நல்ல மாவு பொம்மை மாதிரி இருக்குது பொண்ணு. ஏன் ரொம்ப கூச்சப்படுற பொண்ணும்? வெக்கப்படாதமா, நிமிந்து உட்காரு. ஐயோ ஐயோ, இது என்னடி இது? சரோஜா வர சொன்னா நீ வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. எங்கடி அவ? மிஸ்டர் மார்த்தாண்டம் பிள்ளை, இது என்ன அக்கிரமம்? ஏன் இந்த அநியாயம்? கல்யாண சம்பந்தம் பண்ணிக்க கூப்பிட்டுட்டு கடைசியில பொண்ணையே மாத்துறீங்களா? நாங்க என்ன குருடங்கன்னு நினைச்சுங்களா? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா இப்படியா அயோக்கியத்தனமா நடந்துக்கிறது? நான் யார் தெரியுமில்ல? மகாமோகட, ஜாக்கிரதை. அட சும்மாரியா, நீ வேற. என் தம்பி, இதானா பெரிய மனுஷத்தானா? நம்ப வச்சு இப்படி மோசம் பண்றீங்களே, இது அநியாயம், மகா அநியாயம். மிஸ்டர் வைகுண்டம் பிள்ளை, எது அநியாயம்? ஒரு தடவை கல்யாணமான பொண்ணை பணத்துக்காக ஆசைப்பட்டு மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க வந்ததுதான் அநியாயம். உங்க மகன் அந்த பொண்ணை காதலிச்சான், கல்யாணம் பண்ணிக்க போறான். இது எப்படி அநியாயமாகும்? தம்பி, உங்க பொண்ணை குடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லாட்டி போதா போகுது. எங்க புள்ள மேல இப்படி ஒரு அபாண்டத்தை தூக்கி போடாது. அவன் இதுவரை ஒரு பொம்பளை மோத்தி நிர்மந்து பார்த்ததில்லை. அவன் அசல் பிரம்மச்சாரி. ஆமா. ஐயோ பாவம். இத பாருங்க, உங்க மகனும் அந்த பொண்ணை எழுதிக்கிட்ட கடிதாசுங்க, எடுத்துக்கிட்ட போட்டோங்க. என்னடா இது? வந்தப்பா வந்து என்னடா வந்து இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாப்பா. ஏப்பா அதுல தப்பு என்னப்பா இருக்கு? போடா, தத்தாரி பையன். பெரிய மனுஷால எதுக்கு எங்களை தலைகுனிய வச்சுட்டியடா? அவளை காதலிச்சது காதலிச்சியே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்க கூடாதா? எங்கப்பா அரை வார்த்தை சொல்றதுக்குள்ளாரே நான் யார் தெரியுமில்ல? மகாமோரடன். இப்படியே சொல்லி என்ன பயமுறுத்துறீங்க? இடியேட்டு. எப்பா எப்பா, இன்னைக்கு நாடு நல்லா இருக்குதுப்பா. அத பாத்தீங்களா? பூவும் பழம் இல்ல, பூவும் பழமும் இருக்குது. எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எப்பா ஆசீர்வாதம்ப்பா. எப்போ கால விடுறா. எப்பா கால விடுறா. எப்பா கால விடுறா. எப்பா நீங்க ரெண்டு பேரும் மகாராஜரா தீர்காயுசா என்னும் சிரஞ்சீவியா சொல்ல நீ கூட எந்த முகம் போனாலும் தங்க முகமாக அந்த முகத்துக்கு எலுமிச்சம்பழம் கலையா இருந்து வாழப்பா.